அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில், அதாவது ராசியில் நடைபெறக்கூடிய ருச்சக ராஜ யோகம், அதாவது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/1/2026 முதல் 23/2/2026 வரை சுமார் 38 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர். நீதி மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். மகர ராசியில் மட்டும்தான் இந்த செவ்வாய் பகவான் உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்ததான் மகர ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தான் என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான பலனை அனுபவிப்போம். நல்லது பண்ணால் நல்லது தான் நடக்கும், தீயது பண்ணால் தீயது நடக்குங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொந்த உழைப்பாலும் முயற்சியால் மட்டுமே வெற்றியை காணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தவங்களுடைய உதவியை எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி எதிர்பார்த்தாலும் அது எந்த விதத்திலையும் நடக்காதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு முயற்சியும் தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே செய்து இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கக்கூடிய ராசி. யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. ஆனால் தனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்குது, என்னுடைய கோட்பாடுகள் நான் இன்றைக்கி நல்லது பண்ணிவிட்டு நல்ல விஷயத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் பண்ண அப்படின்னா அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி பலன் கட்டாயம் எனக்கு கிடைக்குங்கிறத முழுமையாக நம்புகிறவங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக சில கெடு பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஏன் என்னோடய லைஃப்பில் இப்படி நடந்துகிட்டே இருக்குங்க, எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ண கடந்த சில காலகட்டங்களில் அந்த 7 சனியோட தாக்கத்தில் இருந்ததுனால என்னமோ தெரியலைங்க. அடுத்தது குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த ராகு கேது பயிற்சிகளோட காலகட்டங்கள், இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குங்களா, எதையுமே என்னால் செய்ய முடியல, வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களும் இழப்புகளும் வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே கிடையாது, அந்தளவுக்கு நிறைய கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காதா, மற்றவங்க மத்தியில் நான் இழந்த செல்வாக்கு மரியாதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கவே முடியாதா, எனக்குன்னு சொந்தமாக ஒரு உழைப்பு மூலமாக சில விஷயத்தை உருவாக்க முடியாதான்னு எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தன்னுடைய அந்தஸ்து மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. வேலை ரீதியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பேரை எடுக்க முடியல. ஏன்னா உயர் அதிகாரிகள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன வேலை செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கரெக்டான விதத்தில் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லி நம்மளுடைய வேலையை குத்தம் சொல்கிறதுக்கு மட்டுமே இருக்கிறாங்களே. இதெல்லாத்தையும் பண்ணுறதுனால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதுதான் உண்மைங்க. அடுத்ததான் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை வெளிநாடு போய் கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்குது. இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை எழுதிட்டு கவர்மெண்ட்டில் வேலைக்காவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையவே மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது சேருங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சி அரசு தேர்வுகளில் பாஸ் ஆகிட்டு அந்த அரசு பதவிகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம், பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்தாச்சுங்க, ஒர்க் பர்மிட் கிடைக்கல, அந்த ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். தொழில் ரீதியாக நிறைய தடைகள் இருக்குது. அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளே பேசாமல் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்தவங்ககிட்டலாம் தேவையில்லாமல் திட்டு வாங்கணும், அவங்க கொடுக்குற வேலையை எல்லாத்தையும் செஞ்சாலும் நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய மன உளைச்சல்கள், நம்மளை குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நானும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தாச்சுங்க. அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு காலகட்டம் அமைவில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே சில நேரத்தில் தெரியல. அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு இன்றைக்கி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் நிறைய தடைகள், அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய முயற்சிகள் எல்லாம் தடைபட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை எலாபரேட் பண்ணுறது, அதாவது ஒரு பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்கிறதால புதுசாக அதே பிஸ்னஸை
இன்னொரு பிரான்ச்சை உருவாக்குறதுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து அடிமையாக இருந்து வேலை செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நான் தான் வந்து தனியாக என்னுடைய தலைமையில் தான் எல்லா வேலையும் நடக்கணும். உங்களுக்கு கீழே நிறைய எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கள வேலை வாங்கக்கூடியது யாரெல்லாம் வந்து பழைய தொழிலாளிகள் வந்து சரியான விதத்தில் இல்லையோ அவங்களெல்லாம் மாற்றம் பண்ணிவிட்டு புதுசாக சில எம்ப்ளாயீஸை புதுசாக வந்துட்டு நீங்கள் வேலைக்கு எடுத்து அவங்க மூலமாக நல்ல ஒரு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு சில திறமைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உருவாகும். பழைய ஒப்பந்ததாரர்களாவது பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் விலக்கி விட்டு புதுசாக பார்ட்னர்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் எல்லாமே நல்ல ஒரு அதாவது சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் எதுக்கு இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் லாஸ் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு திறமை அதாவது அனுபவம் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கெல்லாம் பொண்ணே கொடுக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இவருக்கெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளையே வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பார்த்து கேவலமாக பேசியிருப்பாங்க. நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கூட தட்டி கழிச்சு விட்ருப்பாங்க. நமக்கு நல்லது நடந்துருமோ, எங்கே இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு வந்துருமோன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கெடுதலை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு திருமணம் மட்டும்தான் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ரொம்ப அவமானப்படுத்தினவங்க மத்தியில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்களை உருவாக்கி அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கூடிய விரைவில் இது வரைக்கும் எந்த ஜாதகமெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி காரணம் சொல்லி உங்களை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து ஓகேங்க எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை நல்ல விதமாக அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன அலைன்ஸ் கூட உங்களை தேடி வந்து அதை மறுபடியும் வந்து திருமண பந்தத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. லவர்ஸ் அப்படியே தாங்க, நம்மளை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு காரணமே சொல்லாமல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட நம்மளுடைய பற்றுகள் என்ன, பாசங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அடுத்தது வந்து மேரேஜ் ப்ரொப்போசல், அதாவது திருமண ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போது. காதலர்கள் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்களுக்குள்ளே இணையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த குழந்தை இல்லாததுனால நான் பட்ட அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எந்த ஒரு சுப நிகழ்வுக்கு போக முடியல, சொந்த பந்தங்களோட ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, போகிற இடத்துல எல்லாம் இன்னுமா தள்ளி போட்டிருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு ஒரு நல்லதில்லை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்மளை குத்தி காட்டக்கூடிய சூழ்நிலை. இதனால் நிறைய ஃபங்க்ஷனை கட் பண்ணிட்டேங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே மாமியார் மூலமும் மாமனார் மூலமும் நாத்தனார் மூலமும் நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு. நம்மளாவது நம்ம மேலே தான் குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி குத்தி காட்டுறதுனால கணவன் மனைவி கூடிய நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அந்த நிலை மாறும் கூடிய விரைவில். எதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்தஸ்தை குறைச்சிது, எதெல்லாம் உங்களுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக உங்களுக்கு வந்து இழப்பீடுகளை கொடுத்துச்சோ அதெல்லாம் மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது, நான் செய்யாத தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் வந்து இன்றைக்கி ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. லவ் பண்ணிகிட்டு இருந்தோங்க, ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன காரணமே தெரில, இன்றைக்கி என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்திருக்கு. நாங்கள் மறுபடியும் திரும்ப ஒன்று சேரவே முடியாதா, மறுபடியும் இந்த காதல் பந்தங்களை திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள். நான் ஒரு லைஃப்பை எதிர்நோக்கிட்டு இருந்தேங்க, அந்த லைஃப் எனக்கு சரியான விதத்தில் அமையலை. இன்றைக்கி என்ன ஒரு லைஃப் தேடி வந்தது இல்லை, நான் ஒரு லைஃப்பை தேடி போனேன், அந்த லைஃப் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒன்று சேருவாங்க. பிரிந்த காதலர்கள், பிரிந்த கணவன் மனைவிகள், பிரிந்த அதாவது தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா அந்த ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய இந்த ருச்சக ராஜயோகம், செவ்வாய் பகவானுடைய உச்ச நிலை நிறைய பிரச்சனைகளை தீர்க்குங்க. அதாவது அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், காதல் சம்மந்தப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும்ங்க, விட்டு சென்ற அதாவது ஒரு உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் விலகுங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு நகை நட்டு ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குவீங்க. உன்னாலலாம் வீடே கட்ட முடியாது, உன்னாலலாம் காரு வாங்க முடியாது, உன்னாலலாம் ஒரு நகை நட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் நம்மளை பார்த்து கேவலமாக பேசுனாங்களோ, கடைசி வரைக்கும் நீ வாடகை வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ
அவங்க முன்னாடி நம்ம அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள், சுயமாக சில விஷயத்தை சம்பாரித்து சுயமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி மகிழுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க, மனைவிக்கு தேவையான நகை நட்டுகம், குழந்தைங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீருங்க. எதுக்கு எடுத்தாலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. ஆரோக்கியத்தில் சுகர் சம்மந்தப்பட்டது, பிபி சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ராலுங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருந்திருக்கும். இதனால் மற்றவங்க உங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் நோயாளியாகவே இருக்கிற, ஒரு சுறுசுறுப்பே இல்லை, ஒரு ஆக்டிவாகவே எதையும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பார்த்து பேசியிருப்பாங்க. அந்த நிலைகள் மாறும். உங்களுடைய உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியான மாற்றங்கள் மற்றவங்க பார்த்து வியப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கல்வி ரீதியாக நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. தேவையில்லாத சில விரயங்கள் நஷ்டங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும். கல்வியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும், சரியாக படிக்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் மாறும். படித்து முடித்தவங்களுக்கு அதே துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், படிப்பு ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில ட்ராவலிங் அப்படிங்கிறது இருக்குங்க. மற்றவங்க பார்த்து உங்களுடைய படிப்பை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, நீங்கள் ஒரு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஏதோ ஒரு துறையில் எந்த துறையை வேணால் தேர்வு சொன்னால், நாம் படித்த படிப்புக்கு நான் படிப்புக்கும் அதுக்கு தகுந்த ஒரு துறையை தேர்வு செய்கிறதுனால மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாம் உருவாகுங்க. அந்த கல்வியை கரெக்டான முறையில் படித்து அந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கல்வி ரீதியாக நிறைய விரயங்களும் சில செலவினங்கள் அப்படிங்கிறது வரும். அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.